ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லா பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிஎம்ஏ படிக்கிறவங்களுக்காக பேப்பர் 5 பிஸ்னஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ். பொதுவாகவே மற்ற எல்லா பேப்பர்ஸில் கூட நமக்கு எக்ஸாம்ஷன் கிடச்சிரும். லாவில் 40 மார்க்ஸ் எடுக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் லா பேப்பரில் நீங்கள் எடுத்து புரிஞ்சு படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் வந்துட்டு புக்ஸில் அந்த சிலபஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒரு இது இருக்குல்ல, நான் கூட அதை காட்டியிருக்கேன். அதில் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். பிஸ்னஸ் எத்திக்ஸ் 15% கண்டிப்பாக அதில் கொஷின்ஸ் வரும். 15% இல்லை 20% வரைக்குமே அதில் கொஷின்ஸ் நிறைய வரும். அது போக கார்ப்பரேட் லாட்டில் 40% வரும் நமக்கு. ஸோ இது ரெண்டையும் கவர் பண்ணாலே நான் அப் டு 50%க்கு மேலே நமக்கு புக் மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அது போக கமர்ஷியல் லாவோ இல்லை இண்டஸ்ட்ரியல் லாவோ நார்மல் ஃபார்மெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சாலே அப் டு 50 மார்க் மேலே நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக்டை ஞாபகம் வைக்கவோ இல்லைனா இயரு, எந்த ஆக்டுக்கு எந்த இயர் வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே தான் நிறைய பேர் மாற்றி மாற்றி போட்டுட்டு எனக்கு மார்க்ஸே வரலன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக லா பேப்பர்ஸ் எழுதி நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். கீ பாயிண்ட்ஸ் படித்தாலே போதும். இனி பிளான் பண்ணி படிங்க. எப்பப்போ எந்தெந்த ஷெட்யூல் படிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு பிளான் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சாப்டருக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கமர்ஷியல் லா தான் பார்க்க போகிறோம். கமர்ஷியல் லானா என்ன? பிஸ்னஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் கமர்ஷியல் லா. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கஸ்டமருக்கும் இடையில இருக்கிற டிரான்சாக்ஷன் கரெக்டாக நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கமர்ஷியல் லா வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீ கடைக்கு போகிறோம், டீ குடிக்கிறோம், ஒரு 15 ரூபா கடைக்காரன் கொடுக்குறோம். ஸோ நம்ம டீ குடிக்கிறோம், அவங்க 15 ரூபா வாங்கிக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் பேர் தான் கமர்ஷியல் லா. நான் சிம்பிளாக தெரியணுங்கிறதுக்காண்டி ஞாபகம் இருக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இது புக்ஸில் வேறு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன? நமக்கு சின்ன வியாபாரிகளுக்கே இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் இருக்காதா என்ன? நம்ம கவர்மெண்ட் இப்படி தான் இருக்கணும், இதுபடி தான் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ரூல் புக்கு தான் இந்த சாப்டர். கான்ஸ்டியூஷன் தான் இந்தியாவோட மிக உயர்ந்த ரூல் புக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டில் தான் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி இந்த மாதிரி எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த ஆக்ட் 1949 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னு ஃபஸ்ட்டே நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். நவம்பர் 1949, டேட் 26. இப்படி டேட்டோட ஆக்டையும் சேர்த்து படிச்சிட்டோன்னா மறக்கவே மறக்காது. 26/11/1949. இந்த ஆக்ட் அண்டரில் தான் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நம்ம இந்திய நாட்டோட ஒவ்வொரு பிரஜைக்கும் இது கிடைக்கணும். அதுதான் இந்த ஆக்டு. எல்லாரையும் சமமாக நடத்தணும். யார் பேசுனாலும் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு உரிமை கொடுக்கணும். ஏதாவது ப்ராப்ளம்னா அதுக்கு நீதி நம்ம நாட்டில் இருக்குது. அதே மாதிரி சாதி, மதம், பண வேறுபாடு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ஆக்ட் அண்டரில் வருது. இதில் பவுண்டரிஸ் செட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கான்ஸ்டியூஷன். ஜஸ்ட்டு இதோட இன்ட்ரோடக்ஷன் தான் இது. இதுக்கு அடுத்தடுத்து நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு லா, இது எப்படி வந்த ஆக்டு. அதுக்கப்புறம் என்னது, ரைட்ஸு. இந்த ஆக்டின் கீழே என்னென்ன ரைட்ஸ் இருக்குது. ரைட்ஸ்னால் என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னா என்ன? உரிமைகள்லாம் என்ன? நம்ம சுதந்திரமாக பேசலாம், எழுதலாம், வேறு ஏதாவது ஒன்று சொல்லணும்னா நமக்கு உரிமைகள் நிறைய இருக்குது. அது அந்தந்த கோட்ஸ் கீழே தான் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்ஸுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போ ஒரு ஸ்கூலில் மிஸ் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க மட்டும் தான் பேசணும், நீங்கள் யாரும் பேசக்கூடாதுங்காங்க. இது தப்பு. எல்லாருமே பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நம்ம உரிமைகளுக்கு பாதுகாப்புக்கு அவசியம் தான் இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் ரைட்ஸ். அதே மாதிரி ஈக்குவலிட்டி பார்த்தோம்ல, அதே தான். எல்லாருக்கும் ஒரே நீதி. யாருனாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படிக்கிறோம், நம்ம இப்போ எக்ஸாமே எழுதுகிறோம். ஆனால் என்ன, ரூல்ஸ் தானே. யார் 40 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்தாலோ அவங்க மட்டும் தான் பாஸு. எனக்கு பணம் இருக்குது அப்படின்னா நம்மளை பாஸ் பண்ணியே விடுறாங்க அப்படிலாம் கிடையாது. ரூல்ஸ் இஸ் த ரூல்ஸ். டிராஃபிக் இருக்குது, அதில் எல்லாருமே ஈக்குவலாக நிற்க தானே செய்கிறோம். யாராவது இல்லை நான் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறோமா? அப்படிலாம் கிடையாது. அதுக்கு கடுமையான சட்டங்கள் வேறு இருக்குது.
ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டமான சட்டங்கள்லாம் இருக்குது. ஃபைன், பெனால்ட்டி, அந்த ரூல்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே தான் வந்திருக்கு. நான் டாக்டருங்க, நான் நிற்கணுமா? இல்லை நான் போலீஸ்னாலுமே இந்த விதியை கடைப்பிடிச்சு தான் ஆகணும். லா சீஸ் த ஆக்ட், நாட் த பர்சன். ஓகே, எக்ஸப்ஷன் யாருக்கு? பிரசிடெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் எக்ஸப்ஷன் இருக்குது. அவங்க இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் அவங்களுக்கும் ரூல்ஸ் இருக்குது. ஆனால் பர்மனண்ட் ஸ்பெஷல் ரைட்ஸ் இல்லை. நோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன? அந்த மதம், அந்த சாதி, அந்த மாதிரி சொல்லி பிரிக்கக்கூடாது யாரையும். இல்லை நீ ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆக்ட். ஒரு ஷாப்பில் போய் நான் பெண் வாங்குகிறேன், அவங்க கொடுத்து தான் ஆகணும். இல்லைப்பா அவங்களுக்கு தர முடியாது, நான் மற்றவங்களுக்குலாம் கொடுப்பேன், உங்களுக்கு தரமாட்டேன், இல்லை நான் இவங்களுக்கு தான் கொடுப்பேன், அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது. இந்த சாப்டர் ஈஸி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபண்டமெண்டல் ஆஃப் ரைட்ஸ். எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன? சமத்துவம் இருந்தாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பெஷலாக சப்போர்ட் தேவைப்படலாம், உதவி தேவைப்படலாம். ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாங்கிறது தான் எக்ஸப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ்ஸில் போகிறோம், அதுலேயே மேலே என்ன போட்டிருக்கோம்? மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு போட்டிருக்கோம். கர்ப்பிணி பெண்களுக்கும் உட்காரலாம். அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா ஸ்பெஷலாக கொடுக்குறோம்ல நம்ம, இந்த ஆக்டு கீழே தான் வருது. அதெல்லாம் ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது தான். ஈக்குவலிட்டி டசன்ட் மீன் சேம் ட்ரீட்மெண்ட், இட் மீன்ஸ் ஃபேர் ட்ரீட்மெண்ட். அடுத்து என்ன? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் கவர்மெண்ட் ஜாப். என்னது? இப்போ வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா நிறைய பேர் எழுதுவாங்க, ஆனால் அதில் மெரிட்டில் ஃபஸ்ட்லேருந்து டாப்லேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஒழிஞ்சு இந்த கேஸ்ட்டு அப்படிங்கிற செலெக்ஷன் இருக்காது. மெரிட்டில் செலக்ட் ஆகி அவங்களுக்கு சரியான தகுதி இருந்தால் கொடுக்கணும், இல்லை இந்த கேஸ்ட்டு இல்லைன்னா இவ்வளோ பணம் தராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யாரையும் சேர்க்கவோ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது. இதுதான் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரிசர்வேஷன் எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னது? ஒருத்தன் வந்து தரையில் நிற்கிறான், இன்னொருத்தன் வந்து கீழே உட்காந்துருக்குறான் குழிக்குள்ளே. அப்போ ஏதோ ஒன்று புளியோ ஏதோ ஒன்று வருது, அப்போ ஓடுங்கன்னு சொல்லும்போது அது ஈக்குவலாக இல்லை. ஃபஸ்ட்டு குழிக்குள்ளே இருக்கிறவங்க மேலே ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஓட சொல்கிறது தான் ரிசர்வேஷன். ரிசர்வேஷன்னா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இல்லை, ஈக்குவல் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்குற ஒரு சப்போர்ட். எல்லோரும் ஒரே இடத்துலேருந்து தான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது தான் அதோட கோட்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா அபாலிஷன் ஆஃப் டைல்ஸ். என்னென்னா ஒருத்தருக்கு கௌரவ பதவி கொடுக்குறோம்ல, இப்போ டாக்டர்னா டாக்டர், அவங்களுக்கு டாக்டர்னு சொல்லிட்டு நேம் சொல்கிறது, இல்லைன்னா பிஹெச்டி முடித்தவொடனே டாக்டர்னு சொல்லுவோம். அதர்வைஸ் வேறு யாருக்கும் ஸ்பெஷலாக டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. இதுதான் கவர்மெண்ட், மிலிட்ரி. அப்புறம் வந்துட்டு அகாடமிக் டைல்ஸ், இவங்களை வந்து மேஜர், டாக்டர் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அவங்கள தவிர ராயல் டைல்ஸ் வேறு யாருக்குமே கொடுக்கக்கூடாது. இந்த ரைட்ஸ் ஆக்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது? உமன் சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன், கவர்மெண்ட் ஜாப்பில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி ரிசர்வேஷனில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க உதவணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி ராயல் டைல்ஸுக்கு நோ. ஈக்குவலிட்டினா எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது மட்டும் இல்லை, நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் அவங்கள முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்குறது தான் நம்ம ஈக்குவலிட்டி அப்படிங்கிறது ஆக்டு. லா இஸ் a set of rules made by the government to maintain peace, order and justice in society. ஒவ்வொரு ஆக்டு கீழே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத எழுதினாலே போதும். ஏன்னா இது உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத பார்க்குறது தான் லா. ஸோ ஷெட்யூல் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல். டிசம்பர் எக்ஸாமுக்கு மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ.